மதுரையில் தெருவில் சென்ற சிறுவனை கடித்து குதறிய தெருநாயின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கொடிமர தெருவில் நேற்று இரவு 7 மணி அளவில் அந்த தெருவில் வசித்து வரும் அல்லிமா என்பவரது 4 வயது சிறுவன் வீட்டிலிருந்து வெளியே சென்ற போது அவ்வழியாக சென்ற தெருநாய் திடீரென அந்த சிறுவன் மீது பாய்ந்து கடித்து குதறியது. நாய் கடித்ததால் சிறுவன் அலறி துடித்துள்ளான். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த நாயை துரத்திவிட்டு சிறுவனை பத்திரமாக மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காயமடைந்த சிறுவனை திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டான். இச்சம்பவமானது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த சிறுவனை நாய் கடித்து குதறிய காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கும் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தோமேயானால் 15க்கும் மேற்பட்ட நாய்கள் தெருக்களில் சுற்றித் திரிவதாகவும் பெண்கள் குழந்தைகள் தெருவில் வருவதற்கே அச்சப்படுவதாகவும் இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் அந்த நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இந்த தெருநாய்க்களை பிடித்து காட்டுப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமங்கலம் பகுதியில் தெருநாய் கடித்து குதறியதில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்டோர் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.